ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் மட்டன் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள்: 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசாலா, 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் வத்தத்தூள், காரத்திற்கேற்ப 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 கையளவு புதினா இலை, 1 கையளவு மல்லி இலை, 3 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 1/4 கப் தயிர், 1 பட்டை, 1 பிரியாணி இலை, 1 அன்னாச்சிப்பூ, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சூடானதும் 1 பிரியாணி இலை, 1 பட்டை, 1 அன்னாச்சிப்பூ, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் குக் ஆகட்டும். இதோடே சேர்ந்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதில் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் குக் ஆனதும் நம்ம தக்காளி ஆட் பண்ணி அது நல்லா வதங்கி ஒரு பேஸ்ட் ஆகிற வரைக்கும் குக் ஆகட்டும். இப்போது இதில் நம்ம 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். அது ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1/4 கப் தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வச்சுருக்க புதினா கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க மட்டன் பீசஸை ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்துருக்கீங்களோ அந்த கப்புக்கு 1 கப் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஒரு 5 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம்.
5 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மட்டன் நல்லா வெந்திருக்கு. ரெண்டு கப் பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை மட்டன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிட்டோம். மட்டனும் கொஞ்சம் தண்ணி வெளிவிட்டிருக்கோம். அதனால ஒரு கப் தண்ணி போதுமானதாக இருக்கும். உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு லைட்டாக கரிக்கணும். அப்போ தான் நம்ம பிரியாணி ரெடியாகி வரும்போது பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசிலுக்கு வச்சிடலாம். இது ரெடியாக 10 to 12 மினிட்ஸ் ஆகும். விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி 15 மினிட்ஸுக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க. இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. சைடில் இருந்து மெதுவாக கிளறி விடுங்க. அவ்வளோதான், நம்ம சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.